சரியான நேரம் வந்த பிறகு எல்லா செயல்களையும் செய்துவிடலாம் என்று காத்திருப்பவனால் எந்த நேரத்திலும் எதையும் செய்ய முடியாது. காத்திருந்து காத்திருந்து காலத்தை வீணடித்து விடாதே. உனக்கான வெற்றியை யாரும் தட்டிப்பறிக்க முடியாது. நீண்ட காலமாக அது உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இன்றே செயலில் இறங்கு. உனது உழைப்பை பொறுத்துதான் உனக்கான வெற்றியும் காத்திருக்கும். உழைப்பை கொடுப்பதில் எப்போதும் தாராளமாக இரு. வெற்றிகளும் உனக்கு ஏராளமாக காத்திருக்கும். எங்கு நீங்கள் தவிர்க்கப்படுகிறீர்களோ, எங்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் அவமானம் செய்யப்படுகிறீர்களோ, அங்கெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் மகத்தான வெற்றி. பிரச்சனைகளை தூரத்தில் வைத்து பார்க்க பழகுங்கள். அப்போதுதான் உங்களுக்கான நிம்மதி உங்கள் பக்கத்திலேயே இருக்கும். இன்று உன் மீது நம்பிக்கை வைத்து நீ முயற்சி செய்தால் நாளை உலகம் உன் மீது நம்பிக்கை வைத்து உன் பின்னால் வரும். வாழ்க்கையில் போராடும் போது கைத்தட்டி உற்சாகப்படுத்த விரும்பாத பலரும் நீ வெற்றியடைந்த பின் உன்னுடன் கைகுலுக்க முன்வரிசையில் வந்து நிற்பார்கள். உனது பிரச்சனைகளை இன்னும் ஒரு முறை நன்றாக உற்றுப்பார். நீ ஆழமாக பார்க்க பார்க்க அவை சிறியதாக மாறிவிடும். தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. எதிர்மறை எண்ணங்களும் தயக்கமும் உன்னுள் இருக்குமானால் உன் வெற்றியை தடுப்பது வேறு யாருமில்லை, நீ மட்டுமே. அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம், ஆனால் உங்களின் குணம்தான் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். இல்லாதவைகளை தேடுகிறேன் என்று இருப்பவைகளை இழந்து விடாதே. அனைத்திலும் கவனமாக முன்னேறிச் செல். பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தால் உன் வெற்றிகள் உன்னை விட்டு விலகி வெகு தூரம் சென்றுவிடும். உன் இலக்கை நோக்கி தொடர்ந்து செல். தூக்கத்தை தியாகம் செய். கற்பனையில் காரியம் முடி. விதைத்தது போதும், உரமிடும் வேலையை தொடங்கு. உன்னை தவிர உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள். தோல்விகளுக்கு விலையேதும் இல்லை, ஆனால் விலையின்றி வெற்றி நிச்சயம் வருவதில்லை. இரத்தமும் சதையும் கொண்ட விதைதான் நீ. உனக்கு ஏற்ற இடத்தில் உன்னை நீயே விதைத்துக்கொள். உன் கையில் இருக்கும் எல்லாவற்றையும் விடையாய்ப்பார். அவற்றை கையில் வைத்து அழகு பார்க்காதே. இழந்தவற்றை நினைத்து வருந்தாதே. உன்னிடம் இருப்பவற்றை முழுமையாக பயன்படுத்து. சோதனைகள் இல்லாத சாதனைகள் இசை சேர்க்கப்படாத பாடலுக்கு சமம். சோதனைகளை கடந்து நீ சாதிக்கின்ற வெற்றிதான் இந்த தேசமே கொண்டாடும் வெற்றியாக மாறும். நீ அடைய நினைக்கும் தூரம் உன் இலக்கு அல்ல, அது உன் வாழ்க்கை. இலக்கு என்றால் கடமைக்கு ஓடத் தோன்றும். வாழ்க்கை என்றால்தான் ஜெயிக்க வேண்டும் என்று வெறியோடு வாழத் தோன்றும். எது உனக்கு வேண்டும், இலக்கா வாழ்க்கையா? நீயே முடிவு செய். மீனின் வேகத்தை பரிசோதிக்க அதை தரையில் வைத்து ஆராய்ச்சி செய்வதே எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ, அதுபோலத்தான் உன் திறமை எது என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே உன் காலத்தை வீணடித்து கொண்டிருப்பதும் முட்டாள்தனம்தான். நீ யார், உன் திறமை என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள். அவரவர் தேவைகளுக்கு ஏற்றாற்போல் நம்மை பயன்படுத்தி கொள்வதுதான் உண்மையான பாசம் என்று நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். சில அன்பற்ற உறவுகளோடு கழிந்த கடினமான நேரங்கள் ஆறாத ரணங்களாக மாறி வாழ்க்கைக்கான நல்ல பாடங்களை தருகின்றன. ஒருவரின் நிறைகளை தெரிந்து கொள்ளாத நீங்கள் குறைகளை பற்றி கூறவும் குத்திக்காட்டவும் தகுதியற்றவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் தனக்குத்தானே உண்மையாக இருப்பதுதான். விட்டுக்கொடு. உன்னை மதிக்கவில்லை எனில் விட்டு விலகிவிடு. உறவுகள் முக்கியம்தான், அதைவிட தன்மானம் முக்கியமானது. வாழ்க்கையில் நடைபெறும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பாடம் இருக்கிறது கற்றுக்கொள்வதற்கு. உண்மையாயிரு, உயிராய் இருக்காதே. யார் எப்போ எப்படி மாறுவார்கள் என்றே தெரியாது. உலகம் போலியானது. ஓடி வந்து மூச்சு வாங்கும் போதுதான் தெரியும் தண்ணீரின் அருமை. அதுபோலத்தான் கடந்து வந்த பிறகுதான் தெரியும் காலத்தின் அருமை. வாழ்க்கை என்பது ஒரு புள்ளியை போலத்தான். கவலைகளை மறந்தவர்களுக்கு அது தொடக்கப்புள்ளி, கவலைகளை மறக்காதவர்களுக்கு அதுவே முற்றுப்புள்ளி. தன்னை விட அடுத்தவன் நன்றாக வாழ்கிறான் என்னும் எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. காய் விடுவதையும் பழம் விடுவதையும் விரல்களில் வைத்திருக்கிறார்கள் குழந்தைகள். பெரியவர்கள்தான் மனங்களில் வைத்துள்ளோம். நாம் எப்போதுமே ஜெயிக்கப் போவதில்லை என்பது உண்மைதான். அதுபோல நாம் எப்பொழுதும் தோற்றுக்கொண்டே இருக்கப் போவதில்லை. பலரின் துரோகங்களால் வீழ்ந்த ஒருவன் தன் வாழ்க்கையில் மீண்டும் எழுந்து நடப்பது அவசியமே.
உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களை யோசிக்க வைக்கும், ஆனால் உன் அன்பு உன்னை வெறுப்பவர்களையும் நேசிக்க வைக்கும். எப்போதும் ஒரே மாதிரி உண்மையாக இருப்பவர்களை விட நாட்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற்போல் மாறுபவர்களையே இந்த போலி உலகம் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறது. புரிதலும் நிதானமும் ஒரு மனிதனுக்கு தவறும் பட்சத்தில் அவனுடன் சேர்ந்து பயணிக்கும் அத்தனை பேருக்கும் நிம்மதி இருக்காது. இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே, அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய். நாம் எதற்காக இந்த உலகிலே வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். சிந்தனையோடு நிச்சயமாக உன் வாழ்வானது புதுப்பொழிவு பெறும். நம்பிக்கையை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியமல்ல, துரோகம். பல காலமாக நாம் நம்பி ஏமாந்த வார்த்தை உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எந்த இடத்தில் எந்த காரணத்திற்காக நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டதாய் உணர்கிறீர்களோ அங்குதான் இருக்கிறது உங்கள் வெற்றிக்கான முதல் படி. உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு. யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. தோல்வியிலேயே விழுந்து கிடக்காதே. பழைய தோல்வியின் சுவடுகள் உன்னை புதிய வெற்றியை நெருங்க விடாமல் தடுக்கிறது. எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தை எதையும் கடந்து போக வைக்கும். கவனத்துடன் படிப்படியாக முன்னேறும் மனிதன்தான் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுகிறான். வாழ வேண்டுமே என்று நினைக்காதீர்கள், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவு எடுங்கள். துன்பமும் தூசியாய் தெரியும். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற விஷயம் நாம் பாசம் வைத்த அனைவரும் நம் மீது பாசம் வைத்திருப்பார்கள் என்று கற்பனை செய்வது. ஜெயித்தவனுக்கு தான் அடுத்து ஜெயிப்போமா என்கிற பயம் இருக்கும். ஆனால் தோற்றவர்களுக்கு அடுத்து கண்டிப்பாக ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை இருக்கும். சில உறவுகள் காரணமின்றி வெறுக்கிறார்கள், சில உறவுகள் காரணத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பான். யாரிடமும் அதிகமாக அன்பு வைக்காதீர்கள், யாரையும் அதிகமாக நம்பாதீர்கள். அவர்கள் தேவைகள் முடிந்த பின்பு மனசாட்சியே இல்லாமல் நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள். உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது. சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடம்தான் நினைவில் இருக்கும், ஆனால் அழ வைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கும். வருத்தங்களை வாய்விட்டு கூட சொல்ல முடியாத வாழ்க்கைதான் இன்று பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை, இயல்பான பேச்சு, யாரையும் காயப்படுத்தாத அன்பு, பசிக்கு உணவு, பண்பு மறவாத பார்வை, இவைதான் நீ யார் என்பதை மற்றவருக்கு காட்டும். எது நடந்தாலும் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இரு. அதை அடையும் வரை பொறுமையாக இரு. எப்போதும் சிரித்து வாழ். பிரச்சனைகளே இல்லை என்பதற்காக அல்ல, இருக்கும் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் என்பதற்காக. மனிதர்கள் மாறுவதில் வியப்படையாதே. வெளிச்சத்திற்கு ஏற்ப நம்முடைய நிழல் கூட திசை மாறித்தானே விழுகிறது. பிடித்தவர்களை தக்க வைத்துக் கொள்ள நிறைய செலவழியுங்கள். பணத்தை அல்ல, நேரத்தை. நடுத்தருவில் நிற்கும் நிலை வந்தாலும் யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் சற்று ஓரமாகவே நிற்க பழகிக் கொள்ளுங்கள். அனுபவங்களை சேகரித்து வை. இனி வரும் நாட்கள் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும். உடல் சோர்வு ஒரு பலவீனமே அல்ல, மனசோர்வுதான் உண்மையில் பலவீனமாகும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முட்கள் இல்லாத கடிகாரம் போன்றது. அது நின்றாலும் ஓடினாலும் பயனில்லை. தூக்கி எறியப்படும் தருணங்களில்தான் சிறகை விரிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. காயங்கள் இல்லாமல் கனவு வேண்டுமானால் காணலாம், ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றி காண முடியாது. உழைப்பு உடலை வலிமையாக்கும், துன்பங்களே மனதை வலிமையாக்கும். நல்ல எண்ணங்களை விதைத்தவர்களுக்கு அறுவடை காலம் ஆனந்தமானது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதீர்கள். மாறும் குணம் மனிதர்களுக்கே உரியது. உறவுகள் மனதில் சில உறுத்தல்களோடு சேர்ந்திருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு பிரிந்து சென்று விடுவதே சிறந்தது. குத்தி கிழிக்கின்ற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி காட்டுகின்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, தூக்கி போட்டு விடுங்கள். இல்லை என்றால் மறுபடியும் நம்மைத்தான் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்களின் சிறிய தவறுகளை இப்போதே நீங்கள் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் செய்யப்போகும் பெரிய தவறுகளை உங்களால் தவிர்க்கவே முடியாது. ஒருவரின் கோபத்தை குறைக்க இன்னொருவரின் மௌனம்தான் அவசியமாக தேவைப்படுகிறது. காலம் என்பது கண்ணீரை மட்டுமல்ல, காயங்களையும் மாற்றும். கேள்விகளை மட்டுமல்ல, சில பதில்களையும் மாற்றும்.
நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் எதிர்பாராத நேரத்தில் நடக்கும் துயரங்களை கடந்து செல்ல வேண்டும் அல்லது கண்டுகொள்ளாமல் செல்ல வேண்டும், அவ்வளவுதான். நான் நிம்மதியாக உறங்கியது ஒரு இடத்தில்தான், அதுதான் கருவறை. காலம் ஒரு நாள் எல்லாவற்றையும் அம்பலப்படுத்தும். ஏனென்றால் போலியான விஷயங்களும் போலியான மனிதர்களும் வாழ்க்கையில் நீண்ட காலம் நீடிக்க முடியாது. சில தரமற்ற வார்த்தைகளுக்கு பதில் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். தரமற்ற வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்தால் உங்கள் தரம்தான் குறைந்துவிடும். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு நன்றி. மேலும் இது போன்ற தரமான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.